ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இப்போ எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு புதுக்கோட்டை மாவட்டம் பிரான்மலை, சேரனூர் எல்லா ஊர்லேயும் தெய்வங்கள் இருக்காங்க. போன வருஷம் போன மாதம் 5ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. நம்ம எல்லாம் பங்காளிங்கெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி 48வது மண்டல பூஜை நாளைக்கு. அதுக்காக கிளம்பிட்டோம். எக்மோரில் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கோம். இப்போ காரு தம்பிங்க புக் பண்ணிட்டாங்க. கிளம்ப வேண்டி தான், வாங்க போகலாம். கார் வந்துச்சு, கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். அம்மா பரத், எக்மோர் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் 8வது பிளாட்ஃபார்ம் சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துட்டோம். ட்ரெயின் ஏறியாச்சு. அதனால ஸ்கூல் ஒர்க்கிங் டேயில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9 ஆகிடுச்சு. சாப்பிட்லாம். வீட்டிலேருந்து புளி சாதம் கட்டிட்டு வந்தோம். சாப்பிட்லாம் வாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா புளி சாதம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம். திருச்சிராப்பள்ளி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சி வந்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை இறங்கிட்டோம். லக்கேஜ் தான் இருக்குது. கார் தான் பிடிக்கணும். கார் இருக்கான்னு தெரில. சேரனூர் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஏறிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சேரனூர் போயிட்டுருக்கோம். நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா விடிகாலில் 4 மணி. சேரனூர் வந்துட்டோம். சேரனூர் வந்துட்டோம் கோயிலுக்கு. உள்ளதான் கோவில். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டோம். இதுதான் எங்கள் குலதெய்வ கோவில். ஆடியோ செட்டப்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் வேறு. 48வது நாள் மண்டல பூஜை முன்னிட்டு அன்னதானம் வேறு போட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காலையிலேயே எல்லாருமே சமையல் பண்ணுறவங்களாம் காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. கரெக்டாக மணி 5 இருக்கும். விடிகாலில் 5 மணிக்கே எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க சமையலுக்கு, அன்னதானத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். சரி, அதுக்கு முன்னாடி காஃபி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். மெயின் ரோடு தான், 1 கிலோமீட்டர் வரணும் அங்கேருந்து. புரியுமா? ஆஃபீஸ் போடுறாரு அண்ணா. டைம் பார்த்தீங்கன்னா 5:45, 5:40. வாங்க சாப்பிட்லாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், காஃபி சாப்பிட்லாம். பார்த்தீங்கன்னா தம்பியோட புல்லட்டில் தான் போயிட்டு காஃபி சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப தூரம் காஃபி சாப்பிட்ணுன்னா இங்கேருந்து குடுமியாமலை கிட்டே போனோம். சேரனூர்லேருந்து குடுமியாமலை கிட்டே போனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தப்பா பசங்களாம் வந்திருந்தாங்க. தம்பிங்க எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா சொந்தக்காரங்களும் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. காஃபி சாப்பிட்டு கோயிலாண்ட வந்துட்டோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் எழுந்துச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. சமையல் பார்த்திங்கன்னா காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா மத்தியானம் அன்னதானத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஊரே சாப்பிட்றதுக்கு அன்னதானத்துக்கு ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல்
சரி குளிக்கலான்னு கிளம்பிட்டோம். நம்ம தம்பி பிரபு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பியை பார்த்ததில். அப்புறம் நம்ம தம்பியோட சன்னு அவரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் எல்லாருமே போய்ட்டு இங்கே அங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் ஏரி இருக்கும். ஏரி சின்னதாக இருக்கும். அங்கே தான் போய் குளிப்போம். ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும். ஒரு பார்த்தீங்கனாலே தெரியும் இயற்கையோட அழகை. இந்த மாதிரி அழகாக ஸ்விம்மிங் பூலில் குளிக்கமாங்கலாம். இது ஒரு ஸ்விம்மிங் பூல் அங்கே. இதில் தான் அழகாக ஜாலியாக எல்லாருமே குளித்தோம். நான் எங்களோட பசங்க எல்லாருமே ஜாலியாக அவங்களும் என்ஜாய் பண்ணானுங்க. நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு அவங்களுக்கு ஏன்னா சென்னையில் இந்த மாதிரிலாம் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டோம். மீண்டும் ஒரு வீடியோவில் சாமி கும்பிட்றது எல்லாமே மீண்டும் ஒரு வீடியோவில் போடுறோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.